சே, அர்த்தராத்திரில நம்மள டென்ஷன் ஆகிட்டாளுவல. எங்க போய் தொலைஞ்சாளுவல தெரியலையே. ஏன்னா பேச்சுமுத்து, உன்னை தேடிட்டு தானே வர சொன்னேன். நீ பாட்டுக்கு போயிட்டு ஆளை காணும்னு உடனே திரும்பி வந்துட்டேன். நான் என்ன மாமா பண்ணுவேன்? தெருவுக்கு போனவொடனே இருட்டில் ஒட்டுமொத்த நாயும் துரத்த ஆரம்பிச்சிச்சு. எங்க கடிச்சிருவோன்னு பயத்தில் ஓடி வந்துட்டேன். ஆமா, நீ வெளியூர்கார பாரு. அதனால நான் எல்லாம் உன்னை கடிக்க தான் செய்யும். 2 பொட்டச்சிக்கு அர்த்தராத்திரில வெளியில போயிருக்காங்க. அவங்கள கடிக்காத நாய் உன்னை கடிக்க தான் செய்யுமாக்கும். ஏன்பா இப்ப எதுக்கு இவ்வளவு டென்ஷனா அங்கிட்டு கிட்டு நடந்துகிட்டு இருக்கியே? நேரம் கட்ட நேரத்துல 2 பேரும் வெளியில போயிருக்காங்க. இன்னும் காணும், மனசு படபடன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு. சரியா பேசுற நீ? ஆமா, இவ்வளவு நாள் அவங்க 2 பேரும் வெளியில தானே இருந்தாங்க. என்னமோ புதுசா வெளியில இருந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. லூஸ் மாதிரி பேசாத. நம்ம வீட்டுல இல்லாத போது ஏதாவது நடந்தா அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா இங்க இருக்கும் போது ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன பண்ணுவேன்? வெரி குட். மாமா சொல்றதுல கரெக்ட் பாயிண்ட் இருக்கு தவிர. எப்பா, அவங்க 2 பேரும் ஏதாவது செகண்ட் ஷோ சினிமாவுக்கு போயிருப்பாங்க. அடச்சே, சினிமாவுக்கு போற மூஞ்சிகளை பாரு. அதுங்களாவது சினிமாவுக்கு போறதாவது எங்க போனாங்கன்னே தெரியலையே. ச்சே, இப்படி தூங்க விடாம நம்மள தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காளுவல. எந்த நேரத்துல எந்த குண்டை போடுவாளோன்னே தெரியலையே. டேய், என்னாச்சுரா? உங்க 2 பேரையும் ஹோட்டல்ல தானே தங்க சொன்னேன். ஏன் இவங்களோட வரீங்க? என்ன நடந்துச்சு? ஒன்னும் புரியல. என்னம்மா, அவன் எதுவுமே சொல்லாம போறான். என்ன நடந்துச்சு? ஏய், என்னாச்சு? என்னதான் நடக்குது இங்க? நீயாவது சொல்லி தொலையண்டி. ஒழுங்கு மரியாதையா அவங்கள வீட்லயே தங்க சொல்லுங்க. வெட்டி வீம்புக்கு லாட்ஜில் தங்கினா இப்படி அசிங்கப்பட்டு தான் தீரணும். ஒரு நாளைக்கு லாட்ஜில் போய் தங்கிட்டா மற்ற நாளைக்கு எல்லாம் என்ன ரோட்ல தங்குவாங்களா? கொஞ்சமாவது புத்தி இருக்கிற மாதிரி நடந்துக்கோங்க. ஏன் பேசாம அந்த பொண்ணு அவங்க ஆத்தா வீட்டுக்கு அனுப்ப வேண்டியதானே? இப்ப என்னாச்சு? போலீஸ் ரைட்ல மாட்டி விபச்சார கேஸ்ல புடிச்சு வச்சிருந்தாங்க. ஐயோ ஐயோ பா, நாங்க 2 பேரும் போய் பார்க்கும்போது அங்க பூபதி சட்டையை கட்டிட்டு பனியனோட உட்கார்ந்துட்டு இருந்தா. எவ்வளவு கேவலமா இருந்துச்சு தெரியுமா? பேசாம இங்கே இருந்து தொலையிட்டோம். நேரங்கிட்ட நேரத்துல போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வர்றது எங்களுக்கு அவமானமா இருக்கு. கொஞ்சமாவது புரிஞ்சு நடந்துக்கங்க. பாமா கண்மணி, தள்ளடி. நல்ல எருமை மாதிரி நின்னுட்டு இருக்கா பாரு. ஐயோ, விஜய், இப்ப எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? அதான் எந்த பிரச்சனையும் இல்லாம வந்துட்டோம்ல. அங்க பிரச்சனை இல்லைங்க, ஆனா இங்க பிரச்சனை பெருசாக போகுது. ஆமாங்க, உங்க அப்பா கிட்ட உங்க அம்மா என்னெல்லாம் பேசினாங்கன்னு கேட்டீங்கல்ல. இனிமே என்ன பார்க்கும் போதெல்லாம் அந்த மாதிரி பேசி என்ன அசிங்கப்படுத்துவாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே பேச மாட்டாங்க. நீ முதல்ல அலறத நிறுத்து. இல்லைங்க, உங்க அம்மாவை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதனால நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நீ அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாத. உனக்கு நான் இருக்கேன். தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நான் போறேன். சரி, காலையில நானே கொண்டு போய் விடுறேன். ஐயோ, நான் சொன்ன கேளுங்க, போறேன்னு சொல்றேன்ல. விஜய், 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 நான் சொன்ன கேளு. விஜய், விஜய் நில்லு. விஜய், விஜய், விஜய் ப்ளீஸ். விஜய், அப்பா வர நிக்கிறார். சொன்ன கேளு. விஜய், விஜய், என்னம்மா? என்னடா ராத்திரில இந்த பொண்ணு எங்க போய்கிட்டு இருக்கு? அவங்க வீட்டுக்கு போறலாம். நான் இவ்வளவு சொல்லிட்டேன், கேட்க மாட்டேங்கிறேன். என்னடா அர்த்தராத்திரியா இருக்கு? நீ ஒரு ஆட்டோ பிடிச்சாத ஏத்தி விட்டு வாடா. அதான் எவ்வளவோ சொல்லிட்டு அவ கேட்க மாட்டேங்கிறான்னு. இந்த நேரத்துல நாங்க போனோம்னா தேவையில்லாம சங்கடம் தான் வரும். எதுவா இருந்தாலும் காலையில போய் பேசிக்கிறேன். ராத்திரி வேளையில எப்படி வாங்க 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 வாங்க, என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? இத பார்,
சிக்கன் பிரியாணி, ஆ, மட்டன் ஃப்ரை, ஆ, எக் ஆம்லெட், ஆ. உனக்கு பிடிச்ச நாட்டுக்கோழி குழம்பு கூட இருக்கு. சூப்பர் சூப்பர். எந்த கடையில வாங்குனீங்க? இது கொஞ்சம் ஓவரா தெரியல. எந்த கடையா இருந்தா என்ன, எதையும் திங்கிறவ தானே நீ. சரி சரி, பிரிங்க சாப்பிடலாம். ஆ. இது சாப்பிட்டு பாரு. நல்லா இருக்குமா? ஏன், அந்த கடை ரொம்ப சூப்பரா இருக்கும் சொல்ல. எனக்கா வேணும்? உனக்காக வாங்கிட்டு வந்து. இந்தா, சாப்பிடு. அம்மா விஜய் விஜி, என்னமாச்சு? சொல்லுமா. என்னாச்சு சொல்லுமா. சொல்லுமா. போச்சுப்பா, எல்லாமே போச்சு. காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு என் வாழ்க்கையே சீரழிச்சிட்டீங்களே. இனிமே நான் என்ன பண்ணுவேன்? ஏம்மா, காசு பண்ணதுக்கு எல்லாரும் தான் ஆசைப்பட்டோம். என்ன பிரச்சனை சொல்லுமா. என் மானம் மரியாதை எல்லாமே போச்சு. என்ன கிட்டத்தட்ட விபச்சார நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. என்ன விஜய், என்னடி சொல்ற? அந்த அங்கவும் கண்மணியும் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் என் நிலைமை ரொம்ப சிக்கலாயிடுச்சுமா. அவங்க 2 பேரும் ரொம்ப தெனவிட்டா இருக்காங்க. என்னங்க இதெல்லாம்? கடைசியா போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன வச்சு அசிங்கப்படுத்திட்டாமா. என் மானமே போச்சு. என்னமா சொல்ற? போலீஸ் ஸ்டேஷன்லயா? ஆமா, அந்த வீட்ல அந்த ராட்சசிகளோட இம்சை தாங்காம நானும் அவரும் லாட்ஜில தங்கணும். அவமானமா இருக்குமா? என்ன நடத்துக்கிட்ட மாதிரி தான் அந்த போலீஸ் எல்லாம் பார்த்தாங்க. ஆனா கண்மணிக்கு அங்க ரைடரா இருக்காங்க. இனிமே நான் உயிரோட இருக்கிறத விட ஏம்மா, நீ ஏம்மா அழற? நீ அழக்கூடாது. உன் பொசிஷன் அவங்களுக்கு தெரிய மாட்டுது. தெரிய வைப்பம்மா. என்ன நினைச்சிட்டு இருக்கானுங்க? நான் இருக்க வரைக்கும் நீ கவலைப்படக்கூடாதுமா. இந்த பார், கூடி சீக்கிரத்துல நான் எடுக்க போற நடவடிக்கையில அவன் பதறி ஓட போறாமா. அழாத விஜய், அழாதம்மா. கொஞ்சம் பொறுமையா இரு. நான் சொல்றது கேளு. முடியல, என்னால முடியலம்மா. சரி சரி சரி, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு. எதுவா இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம். ஆமாமா, நீ இப்ப ரெஸ்ட் எடு. போமா, நீ போமா. வா, நீ போ. உள்ள வா. போ, கூட்டு போ. போனி, நான் பாத்துக்கிறேன். ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்கானுங்க? என்ன ஆளுல நினைச்சிட்டாங்களா? ஏய், என் பொண்ணுகிட்ட விளையாடுறானுங்க. ஏய், என்ன பண்றேன் பாரு. டேய், என் பொண்ணுக்கு தாலி கட்டிருக்கான். என் பொண்ணு கூட வாழ்ந்திருக்கான். என் கூட இந்த இடத்துல தண்ணி அடிச்சிருக்கான். பூபதிய மாப்பிள்ளைங்கிறதுக்கு இதை விட என்ன ஆதாரம் வேணும்? விஜி, பூபதியோட பொண்டாட்டி இல்லைன்னு சொல்றதுக்கு எவனுக்கு ரைட் ராயல் கிடையாது. ஏய், நான் ஒருத்தர் இருக்க அந்த மறந்துட்டு எல்லாரும் ஆடுறீங்களாடா? என் மகளுக்கு உரிமை இல்ல சொல்றதுக்கு எவனுக்கு தைரியம் இருக்கு? ஏய், பாங்கடா பார்க்கலாம். நான் சும்மா விட போறதில்லடா. ஏய், இதே ஒரு சேலஞ்சா எடுத்து நான் ஜெயிச்சு காட்டுறேன்டா. நிறுத்துங்க. நடு வீட்டுல உட்காந்துட்டு இப்படி தனியா கத்துறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. பைத்தியம் தான் பிடிக்கும். என்னடி சொல்ற? உண்மையதான் சொல்றேன். என் ரத்தம் கொதிக்குது. என் பொண்ணை கல்யாணம் கட்டிக்கிட்டு குடும்பம் நடத்திக்கிட்டு என் பொண்ணை இந்த மாதிரி சூழ்நிலை விட்டா எப்படி எப்படி? ரொம்ப ஆடாதீங்க, கொஞ்சம் அடக்கி வாசிங்க. எதுக்கு பயப்படணும்? எதுக்கு பயப்படணும்? நான் கோர்ட்டுக்கு போவேன், பிரஸ்ஸுக்கு போவேன், மீடியாவுக்கு போவேன். இப்படி நீங்க எங்க போனாலும் பாதிக்க போறது நம்ம பொண்ணுதான். அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்குங்க. என்னடி சொல்ற? பின்ன என்னங்க, முதல் பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ணாம இவளை நம்ம கட்டி கொடுத்தோம். அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? கல்யாணம் கூட வேணாம், இப்பயும் எங்க பொண்ணை கூட்டிட்டு போங்கன்னு சொல்லல? அதாவது குறைக்கு சம்மந்தி வீட்டுல இருந்தப்போ போலீஸ்காரங்க வந்தாங்க. அப்ப என்ன நடந்துச்சு? சொந்த பொண்ணையே சொந்தக்கார பொண்ணுன்னு சொல்லல? ஆமா இல்ல? அதனால நாம கொஞ்சம் பக்குவமா நடந்துக்கிறது தான் நல்லது. ஒண்ணு சவுண்டு விட்டு சலம்பல் பண்றதோ அடாவடியா பேசுறதோ நம்ம பொண்ணுக்கு தான் பாதிப்பு. ஆனா மாப்பிள்ளைக்கு விஜய் மேல தான் இஷ்டம். அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஆனா ரைட் ராயில பொண்டாட்டிங்கிற உரிமை கண்மணிக்கு தான் இருக்கு. நாம வாட்டுக்கு நெகரணும்னா போலீஸ் ஸ்டேஷன்ல அசிங்கப்பட்ட நம்ம பொண்ணு இந்த ஊர்லயே அசிங்கப்பட்டுருவா. வாய் மட்டும்தான் கெடியுது.
புத்தி எங்கேயாவது கொஞ்சமாவது வேலை செய்யுதா? அதான் பிரிச்சு வச்சுக்கிட்டீங்களே, நல்லா மென்னு துப்புங்க. துப்புறேன்டி, துப்புறேன். இது மட்டும் இல்ல, என் பொண்ணோட வாழ்க்கையில விளையாடாங்களே அவங்க எல்லாரையும் கடிச்சு கொதறி துப்புறேன். ஏன் சாப்பிட கூடாதா? சாப்பிட்டாதாண்டி தெம்பு வரும். என் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டாம்? பாரு என்ன பண்றேன் பாரு. ஏய். மேகலா, இத கொண்டு போய் எல்லார்கிட்டையும் கொடு. சக்தி எழுந்துட்டாளன்னு பாரு, அவகிட்டையும் கொடு. நீயே போய் கொடுக்கலாம்லம்மா. அவ முகத்தை பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குமா. கோவத்துல நிறைய பேசிட்டேன். நீ ஏமா சங்கடப்படுற? சங்கடப்படாம என்னடி பண்றது? நான் கோவமா பேசினது கூட அவ நல்லா இருக்கணுமென்ற எண்ணத்துலதான். எனக்குள்ள இருக்கிற வருத்தம் என்ன தெரியுமா? அவளுக்கு அமைஞ்ச நல்ல வாழ்க்கையை கூட அவ எழுந்துடக்கூடாதுன்ற பதட்டத்துலதான் அப்படி பேசினேன். அத அவ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே. அத அவ புரிஞ்சுக்குவாமா. நீயே கொஞ்சம் பக்குவமா எடுத்து சொல்லுமா. நான் பேசுறத விட நீ பேசினா நல்லா இருக்கும். அவளும் உன் பேச்ச பொறுமையா கேப்பா. சக்திய பத்தி தெரியும்லம்மா. கோவமும் ஆத்திரமும் தான் அவளோட பிரச்சனையே. மத்தபடி அவ ரொம்ப நல்ல பொண்ணு. நீ கவலைப்படாதம்மா, நான் பேசுறேன். சரியா? இந்த காஃபி. பாட்டி, சுட தண்ணி ரெடியா இருக்கு, நான் எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன். கீர்த்தனா, ஏய் ஏந்திரி. இப்பதானே எழுப்பி விட்டுட்டு போனேன், அதுக்குள்ள தூங்குற? ஓ தேங்க் யூ மேடம். பெட் காஃபி. மூச்ச பாரு. போய் எழுந்திருச்சு முதல்ல பல்ல தேய். காலையில எழுந்திருச்சு பல்ல தேய்ச்சாதான் உன்னை மனுஷ பிறவிலேயே சேர்த்துக்க முடியும். சரிக்கா. சக்தி எங்க? இங்கதான் படுத்துட்டு இருந்தா. பாத்ரூம்ல இருப்பான்னு நினைக்கிறேன். சக்தி இங்கேயும் இல்லையே. மாடிக்கு போயிருக்காளா? தெரியலையே, பாக்குறேன். சக்தி அக்கா. இங்க ஏதோ லெட்டர் இருக்கு. லெட்டரா? யாரு? பாரு. சக்தி அக்கா தாங்க எழுதிருக்கு. சக்தியா? படி. நான் இங்க இருப்பது உங்கள் அனைவருக்கும் சங்கடத்தையும் மன உளைச்சலையும் தருகிறது. எனவே நான் உங்கள் யாருக்கும் தொந்தரவு தர விரும்பவில்லை. என்ன? நான் இங்கிருந்து கிளம்புகிறேன். என்னை தேட வேண்டாம், என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம். நான் பத்திரமாக இருப்பேன். அம்மா, அம்மா, இங்க வாமா. அம்மா, அம்மா, சக்தி எங்க போயிடுச்சுமா? என்னது? லெட்டர் எழுதி வச்சிட்டு போயிடுச்சு. லெட்டர் எழுதிச்சிருக்கல. படிடா. என்னம்மா இது? ராத்திரி உன் கூட தானே படுத்திருந்தா? பாட்டி, காலையில பார்த்தா லெட்டர் மட்டும் தான் இருக்கு. ஐயோ கடவுளே, என்ன பண்றது? ஐயோ ஒண்ணுல. அம்மா நீ பதட்டப்படாம இருமா, நம்ம போய் தேடி பார்த்துட்டு வந்துடலாம். வா. என்ன பைத்தியக்காரத்தனமா பண்ணிருக்கா பாரு. ஐயோ கடவுளே, நிறைய திட்டு, அதனால இப்படி பண்ணிட்டாரு. எங்க போய் மாட்டா. அம்மா நான் சரி போய் பார்த்துட்டு வந்துடலாம். நான் கூட வரேன். நீ கவலைப்படாம இருமா. அவ அனிதா வீட்லயோ இல்லனா வேற ஏதாவது ஃப்ரெண்ட் வீட்லயோ தான் இருப்பா. நீ பதட்டப்படாம இரு. வா சரியா போலாம். பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குலாம் போய் பாருடா. மேகலா, அவ ஃப்ரெண்டுக்குலாம் கொஞ்சம் ஃபோன் பண்ணி கேளுமா. எங்க போனேன்னு தெரியலையே, என்ன பண்ணுவேன்? சீக்கிரம் போங்க. அம்மா கவலைப்படாதம்மா, முடிச்சிரும். இப்படி பண்ணிட்டாளே. அழாத. இந்த உதவா சரிக்கு அத்து விடணும்னு நாங்க எப்பவும் முடிவு பண்ணிட்டோம். நீ எல்லாம் ஒரு பொம்பளையாடி. ஒரு நல்ல புருஷன மாமியார் கிடைச்சு அதை காப்பாத்திக்க தெரியல. அம்மா, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எது? வாக்கிங்லாம் வரீங்க, ஸ்லிமெண்ட்ரமா இருக்கு தானே? ஐயோ அப்படிலாம் இல்லப்பா. அந்த காலத்துலலாம் என் வயசுல இருக்கிறவங்க வீட்டுல பேரம்பேத்திங்களை கொஞ்சிக்கிட்டு கோயில் குளம் அது இதுன்னு போவாங்க. இப்பதான் காலம் மாறி போச்சே. ஹேய், நான் சொல்றது சரிதானே? அப்புறம் என்ன?
தெருவுக்கு ஒரு பியூட்டி பார்லரு, அப்புறம் இந்த எக்ஸசைஸ்லாம் ஜிம், ஜிம், ஜிம். அதுக்கெல்லாம் போய் உடம்ப கச்சிதமா வச்சுக்கிறாங்க. ஐயோ நான்லாம் அப்படி இல்லப்பா. அப்புறம் எதுக்கு நீங்க வாக்கிங்க்கு வரீங்க? நம்ம டாக்டர் சும்மா இருக்காரா, எதையாவது சொல்லி பயமுறுத்துறாரு. இத பாருங்கம்மா, உங்களுக்கு பிபிக்கும் சுகருக்கும் நான் கொடுக்குற மாத்திரையை மட்டும் சாப்பிட்டா பத்தாது, தினமும் நீங்க 1/2 மணி நேரமாவது நடக்கணும்னு சொல்லிட்டாரு. சரி, அவர் சொல்றதை செஞ்சுதான் சரி, அப்ப பாப்போம். நாளைல இருந்து 2 பேரும் 1 மணி நேரம் நடப்போம். ஐயோ, முதல்ல 1/2 மணி நேரம் நடப்போம், அப்புறம் பாப்போம். சரி வாங்க.